ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதுவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தி உண்மை ஆராதிக்கும்படியாக எங்களை ஒன்று சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உண்மையமாக பரிசுத்தமாக உண்மை ஆராதிக்க தேவனுக்கு உதவி செய்யுங்க. இந்த மீட்டிங் முறிகிற வரைக்கும் உங்கள் காரம் எங்கள் கூட இருந்து எங்களையும் வழி நடத்திட்டுப்பா. எந்த தடை இல்லாமல் இதை நடத்தி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் மேலே அவங்க கரத்தை வைங்கப்பா. அது எந்த தடை இல்லாமல் இயங்கணும். கரண்ட் பிரச்சனை எதுவுமே வராமல் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. பாடல் வேலை, ஆராதனை வேலை எல்லாவற்றிலும் நீங்கள் ஈடுபடுங்கப்பா. செய்தி வேலையிலையும் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. இந்த சத்தத்தை கேட்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க மனசில் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க தகப்பனை. இது பார்க்கும்போது இருக்கிற வண்ணமாக இல்லாமல் பார்த்து முடித்த பிறகு அவர்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கரம் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்களுக்குள்ளாக ஒரு மனதின் ஆவியை தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த உலக நற்செய்தி ஊழியர்களின் சார்பாக அனைவருக்கும் புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். கையை தட்டி நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எனக்கு தந்து உந்தனி பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனி பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். வாதைகள் எத்தனை நம்மளை சூழ்ந்தாலும் சரி, செட்டைகளாய் நம்மை மறைத்து தூதர்களை அனுப்பி உங்க பாதங்கள் கல்லில் விழாதபடிக்கு இடராதபடிக்கு கைகளில் ஏந்தி கொண்டு போக செய்கிறவர்.
வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி மறவாக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ நன்றி பலிகள் தீய நாங்கள் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ கையை உயர்த்தி சொல்லாமா தேங்க்யூ லார்ட் தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர் கடந்த ஆண்டு முழுவதும் எத்தனை தேவைகள் எத்தனை சூழ்நிலைகள் நம்ம நெருக்கினாலும் சரி சொல்லுங்களேன் கையை உயர்த்தி என் தேவைகள் பெருகி நின்ற பொழுதும் என்னை அற்புதமாக பெருக வைச்சீரே சொல்லுங்க தேவைகள் நெருக்கி நின்ற போதும் அற்புதமாக பெருக வைத்தீ கண்ணீரின் பாதரையும் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ தேவைகள் பெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர் கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே யாரால முடியும் கண்ணீரின் பாதையில் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. Thank you Lord. எல்லாம் சேர்க்கலாம் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Lord. Thank you Jesus.
Thank you, Lord. Thank you, Jesus. சொல்லுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் என்னை தேடிக்கொண்டு தெரிந்து கொண்டு வருகிற தெய்வம் பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னையும் முன் குறித்தி நீ கைவிடவே மாட்டீ. என்னையும் முன் குறித்தி நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹalleluya 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 ஹalleluya. வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya ஹalleluya. ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya ஹalleluya. ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா. உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே. உம் அரசு வருக ராஜா என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா எங்கள் தந்தையே. வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya ஹalleluya. ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா. அவர் யெகோவா ரூஃபா, அவருடைய நாமம் பரிசுத்தப்படும். யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரஃபா, சுகம் தருபவனி. யெகோவா ரஃபா, சுகம் தருபவனி. வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya, வாழ்க ராஜா ஹalleluya ஹalleluya. ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா ஹalleluya, ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய்
வாருமையா, உயிரோடு வாழ்வரே வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா அல்லேலூயா, ஹோசன்னா. ஆமென். Thank you Lord. எத்தனை பேர் இந்த புதிய வருடத்தில் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எஸ், இதுவரைக்கும் நம்ம காத்திருந்தோம். இந்த வருஷத்துல நாம என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். நாம் என்ன செய்ய போறோம்? சுதந்திரிக்க போகிறோம். தெரிந்தவர்கள் ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்க முடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கையை தட்டி வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. சொல்லுங்க, அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர் மதுரமாகுமே,
போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் பூமி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை கழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் கூடி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. கையை உயர்த்தி சொல்லுங்க. எஸ், இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. அவரை பாஸ் நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இயேசு இருக்கையில. சொல்லுங்க. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறைவே இல்லை. இதுவரைக்கும் என்ன நடத்துனீங்கல்ல, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறைவே இல்லை. நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இயேசு இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு குறைவே இல்லை. நீதியின் பாதையில், நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்ற உன் மகிமை விளங்கும்படி, நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்ற மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கணும் என் இயேசு இருக்கையில, நான் ஏன் கலங்கணும் என் இயேசு இருக்கையில. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறைவே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்று குறைவே இல்லை. ஆத்துமா தேற்றுகின்றேன், ஆவி பொழிகின்றேன், புது உயிர் தருகின்றேன். ஆத்துமா தேற்றுகின்றேன், ஆவி பொழிகின்றேன், என் இருக்கை
கலங்கணும் என் மாயம் இருக்கையிலே என் மீட்பர் நீதானையா. எனக்கென்று குறையே இல்லை, என் மீட்பர் நீதானையா. எனக்கென்று குறைவே இல்லை. தேங்க்யூ லார்ட். அப்படியே தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க. யோவானை போல உம்மார்பியை இலை பார வேண்டும் ஐயா. யோவானை போல உம்மார்பியை இலை பார வேண்டும் ஐயா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. Thank you Lord. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. மறுபடியும் சொல்ல கையை வச்சு சொல்ல. என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயும் ஆணிவே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பன் ஆணிவே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிவே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிவே. நம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. இருளான வாழ்க்கையில இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிவே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிவே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிவே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிவே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே,
இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் நீரே என் கோட்டை. நீரே என் ரட்சகர். நீரே ராஜா. நீரே ராஜா. நீரே கோட்டை. நீரே ரட்சகர். நீரே ராஜா. நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை. நீரே என் ரட்சகர். நாம் நீரே ராஜா. சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்திருப்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திருப்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திருப்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின்திருப்பேனே. சந்நிதியில் நான் காலில் நின்று உம்
நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. நான் பின் திரும்பேனே. அப்படியே கையை உயர்த்தி தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. எத்தனை துன்பங்கள் எத்தனை சூழ்நிலை நம்மை சூழ்ந்து நின்றாலும் சரி, எஸ் தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். நமக்காக ஒருவர் உண்டு, நமக்காக ஒருத்தர் இருக்கிறார். எஸ் இந்த புதிய வருடத்தின் புதிய நாட்களில் ஆவியானவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, amen. Thank you Lord, hallelujah, amen. கண்கள் மூடி, எஸ் இதுவரைக்கும் நம்மை நடத்தினாரே, இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே, அந்த நல்ல தெய்வம் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவர். எஸ் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எஸ் மற்றவர் எல்லாரும் உங்களை அற்பமா பார்த்தாலும் அவர் உங்களை அற்பமா பார்க்கல. அவர் உங்களை வெறுத்து விடவும் இல்லை, அவர் உங்களை தள்ளவும் இல்லை, அவர் உங்களை ஒதுக்கவும் இல்லை, அவர் உங்களை வேண்டான்னு தள்ளி போகவே இல்லை. எஸ் தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய கரம் தான் உங்களை பிடித்தது, அவர் தான் உங்களை தேடி வந்தாரு, அவர் தான் உங்களை நடத்தி கொண்டு வந்தாரு. எஸ் இந்த தெய்வம், எஸ் இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் என்னுடைய தெய்வம். எஸ் மரண பரியந்தமும் என்னை நடத்தி கொண்டு போவார், என்னை நடத்தி கொண்டு போவார். தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க, உங்க கைகள் ஒரு நாள் குறுகவில்லையா? எஸ் தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட். யோ நன்றியோடு நன்றியோடு சொல்ல ஆரம்பிங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினாரே சொல்லுங்க. கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எஸ் ஆமென், ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எஸ் கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தார் அல்லவா, இந்த வருடமும் எஸ் இனியுள்ள எஞ்சியுள்ள நாட்களும் தாயை தகப்பனே மகனை மகளே, எஸ் உன் மேல இருக்கக்கூடிய அழைப்பு அபிஷேகம் அப்படிப்பட்டது. எஸ் எதை குறித்து நீ கலங்காதே, எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னார் அல்லவா. எஸ் ஆமென். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க. பயமே இல்லை, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இருக்க பயமே இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் எஸ் அந்த தெய்வம் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவர். எஸ் எதை நினைத்து நீ கலங்காத, எதை நினைத்து நீ கலங்காத. எஸ் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த புதிய வருடத்துல, எஸ் இந்த புதிய நாட்கள்ல நீ நினைக்கலாம் இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கல, எஸ் இனியாவது நடக்கலாம். இல்ல, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். எஸ் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். தாயை தகப்பனே ஒரு நாளும் ஒரு குறைவில்லாமல் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்தார் அல்லவா. செய்து முடிப்பீர். உங்க
Thank you Lord. Thank you Jesus. Amen. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எஸ். ஓ, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தை கூட தரையில விழப்படுவதில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அது அனுப்பின காரியமாய் நிறைவேறும். என் வார்த்தைகளை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எஸ், அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்புகிறது இல்லை. எஸ், ஆமென் ஆண்டவரே. தேங்க்யூ. நீ நினைக்கலாம், ஓ எப்போ அறுந்து விழுன்னு தெரியாது, எப்போ இது முடியும்னு தெரியாது, எப்போ இந்த உறவு என் வாழ்க்கை எப்போ அறுந்து போகணும்னு தெரியாது நீ நினைத்து கொண்டிருக்கல. உன்னை பார்த்து தான் சொல்றாரு, இல்லாதவளை அருவாக்கின கர்த்தர், இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர். எஸ், உன் தாயின் வயிற்றில எலும்புகள் உருவாகிறது முன்னே உனக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறதெல்லாம் முதற்கொண்டு தெரிந்தெடுத்தவர். உன்னை மறப்பாரோ? எஸ், ஆமென். எஸ், thank you Lord. Thank you Jesus. Amen. Hallelujah. உங்க கைகள் உருகவில்லை. Amen. உம்மால் Thank you Lord. Thank you Jesus. Amen. உங்க கைகள் உருகவில்லை. Amen. Thank you Lord. Thank you Jesus. நீரன்றி நாளே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கருணீக இருதயத்தை. கழுவும் திருரத்தத்தாலே கருணீக இருதயத்தை. சுயமென்னின் சாம்பலாய் மாற, சுயமென்னின் சாம்பலாய் மாற ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, எஸ், ஓ எஸ், முதல் நாளில் அவருடைய மகிமை உன்னை நிரப்ப நீங்கள் பலுகி பெருகும்படி. எஸ், thank you Lord. Thank you Jesus. Amen. Thank you Lord. ஒன்று வீணாய் போகாது. எஸ், ஆமென். உனக்காகவோ எனக்காகவோ ரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்ட கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற ஓ உன்னதமான தேவன் அவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எஸ், thank you Lord. Thank you Jesus. அப்பா, உங்க கரத்துல உபேடு சொல்லு. Thank you Jesus. ஆமென் சொல்லுங்க. கழுவும் திருரத்தத்தாலே நீங்க இருதயத்தை. பலிபீடத்திலே அப்பா, பலிபீடத்தில் என்னை பலனே படைத்தீரே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல நாட்டு நடத்திடுமே. நித்தமும் மகா வறட்சியான காலங்களிலும் உங்களை நடத்துகிற கர்த்தர், நித்தமும் உங்களை நடத்துகிற கர்த்தர். எஸ், ஆமென். Thank you Lord. உன்னை ஒன்றிலும் அந்த கண்ணீருக்கெல்லாம் பலம் வரும், அந்த கண்ணீருக்கெல்லாம் பதில் வரும். உங்கள் வெட்கங்களுக்கு இரண்டத்துணையான பலன் வரும். உங்கள் வெட்கங்கள் எல்லாம், உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். எஸ், நான் செடி, அவர் கொடியா. எஸ், அவர் தான் செடி, நான் கொடியா இருக்கிறேன். அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நீ, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற. ஒரு நாளும் உன் வாழ்க்கை பட்டு போகாது. ஒரு நாளும் உன் வாழ்க்கை கருகி போகாது. உன் மேல இருக்கிற திட்டமும் உன் மேல் இருக்கிற அபிஷேகமும் அவர் உன் பேரில் நினைவாய் இருக்கிறார். ஆமென். எஸ், எஸ், எத்தனை பேர் நீ சாதாரணமா நினைச்சாலும் சரி, எத்தனை பேர் உன்னை சாதாரணமா நினைச்சாலும் சரி, உன்னை துளிர்க்க செய்து, உன் கோலை துளிர்க்க செய்து, நீதான் அவருடைய
என்பதை, நீ அவளுடையவள் என்பதை, நீ அவருடையவள் என்பதை, எஸ் ஆமென், அவர் வெளியரங்கமாய் காண்பிப்பார். எஸ், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எஸ், உனக்கு முன்னாடி போகிற கர்த்தர், உனக்கு முன் செல்கிற கர்த்தர் உன் பட்சத்தில் வருவார். எஸ், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆமென். எஸ் தகப்பனே, நாள் முழுவதும் நீ நடத்துறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டு கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமைக்குள்ள போடும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் உங்கள் பிதாவே. ஆமென். இப்பொழுதும் நம் மத்தியில் நம் முன்னாடி வந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அவர்கள், அண்ணன் அவர்கள், இந்த ஊழியத்தினுடைய அனைவருக்கும் நீ புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் விண்ணப்பங்களுக்கும் பதில் தருவாராக. ஒரு புதிய ஆண்டு என்றைக்குமே புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி தொடங்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆண்டு தொடக்கம் ஒரே கொண்டாட்டம் தான், செலிப்ரேஷன் தான், ஜாலி தான். ஆனால் அது முடிவு எப்படி இருக்க போகுதுங்கிறது 30 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் தெரியுங்க கதை தான். அதனால் இந்த புதிய ஆண்டு எப்பவுமே புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நான் இன்றைக்கி எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்க. தம்பிமார் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஊழியத்தின் சார்பில் வழங்கப்பட்ட இந்த புதிய இந்த உற்சாகமாய் கரங்களை தட்டி என்னோடு இணைந்து ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதித்து வருடம் பலவீன எல்லாம் வந்து எல்லாம் புதிதாக மாறுகிறது. ஒரு புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய லட்சியங்கள். ஆண்டவர் புதிதாக உன்னை அழைத்த அழைப்பில் உறுதிப்படுத்தி உலக பிரகாரமான காரியங்களை விட்டு தேவன் பிரியமான காரியங்களுக்கு உங்களை மாற்றி வருடம் உறுதிப்படுத்தி அழைத்து செல்வாராக. ஹல்லேலூயா. யெகோவாயீரே, எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, அடுத்தின் நாட்களிலே சுவை அன்பரிய சுவை நம் ஆர்ப்பரிப்போம் அன்பரிய சுவை. திரிலில் எழும்பி வந்த போதிலும் ஆண்டவர் யோர்தானும் செங்கடலும் நாமத்தில் அகற்றிட்டவர், நாமத்தில் அகற்றிட்டவர். இயேசுவை நாம் ஆர்ப்பரிப்போம் காக்கும் ஒரு தாயை போல இந்த மாயலோகில் என்னை காக்கும் இயேசுவே. மகத்தான கிருபை என் மேல்
நீர் மகிமா நீர் ஆராதனை வேளையில் ஊற்றிடும் என்று செய்ய காக்கும் ஒரு தாயை போல இந்த மாய நோயில் என்னை காக்கும் இயேசுவே. செய்ய காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகிமானில் ஊற்றிடுவே, மகிமானில் ஊற்றிடுவே. சோஸ்தரிப்போம் நாம் உற்சாகமாய் எங்களுடனே ஆர்ப்பரிப்போம், நாம் ஆர்ப்பரிப்போம் என்பது இயேசுவே. பழமை எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக இயேசுவே மாறினது. உங்கள் மகிமையில் இறங்கிய வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஆராதனை வேறு புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். உன் குறைவெல்லாம் நிறைவாகட்டும், உங்கள் வறட்சி எல்லாம் செழிப்பாவதாக. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவெல்லாம் நிறைவாகட்டும், உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகட்டும், உங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், உங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தருவார், உன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தருவார். ஆமென். உற்சாகத்தோடு பாடலாம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, உங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவாமே, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, உன் வாழ்க்கையில் சமாதானத்தை நீ பெற்றிட ஒரு புதிய பலனையும் புதிய கிருபையின் ஆராதனை வேலையில் தேவன் மேல் ஊற்றுகிறார். ஆமென்.
சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நீ பெற்றிட சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய ஆண்டுக்கொரு என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா இயேசுவே நன்றி ஆமென் நன்றி இயேசுவே ஒரு புதிய கிருபை ஒரு புதிய பலனை இப்போதே தாரும் அப்பா இந்த உலகத்தில் எங்கள் சவால்களை நாங்கள் ஜெயித்திட எங்கள் சூழ்நிலையில் நாங்கள் ஜெயம் எடுக்க எங்கள் போராட்டங்களில் ஜெயம் எடுக்க உமக்காக வைராக்கியமாய் நின்றிட இயேசுவே ஒரு புது பலனையும் புது அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுவீராக வல்லமை ஊற்றப்படட்டும் ஒவ்வொருத்தர் மேலும் விசாரத்தை கேட்க ஒவ்வொருத்தர் மேலும் இப்போது தெய்வ மகிமை ஒரு புதிய பலனையும் புதிய அபிஷேகத்தை தருவதாக ஆமென் நன்றி இயேசுவே ஹல்லேலூயா ஆமென் புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும் ஹல்லேலூயா ஏகப்பட்ட வாக்குத்தத்த அட்டைகள் பல ஆலயங்களிலிருந்து பல இடங்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் வைத்து பைபிளில் வைத்து வைத்து ஜெபிக்கும்படியாக அநேக ஊழியக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க அது இருக்கும் நம்ம ஜபம்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த ஒரு வருஷம் எங்களுக்கு நிம்மதியை தாரும் ஆண்டவரே ஹல்லேலூயா சமாதானத்தை தாரும் ஆண்டவரே இதில் எல்லாம் அடங்கிடும் நோய் இருக்கவே நோய் இல்லாமல் இருக்க போகிறான் பண பிரச்சனை இருக்குவேன் அப்போ தானே சமாதானமாக இருப்பேன் இந்த வருடத்தில் நான் ஆசீர்வதிக்கேன் இயேசு நாமத்தில் சத்தத்தை கேட்க நீங்கள் ஒரு சமாதானத்தின் ஆண்டாக உங்களுக்கு மட்டும் இருக்கும் ஆண்டவரை வனாந்தரத்தில் கூப்பிட்டு போய் சாத்தான் சோதிப்பான் இது மேலே இருந்து குதிக்கிறா அப்பத்தை தேவதூதர்கள் தூக்கிக்குவாங்க நமக்கு பசிக்கலா இந்த பிரெட்டை இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படிலாம் சொல்லுவான் அந்த அப்படியே வாசிட்டே வந்தா சில காலம் அவரை விட்டு விலகி இருந்தான் இருக்கும் வசனம் தயவு செய்து எங்களையும் விட்டு சில காலம் விலகி இருக்கட்டும் ஆமென் பிறந்ததுலேருந்து அவன் கூடயே இருக்க மாதிரி இருக்கு நமக்கு இத்தனை வருஷம் ஆனாலும் வருஷம் சில காலம் விலகி இருக்கட்டுமே இந்த வருடம் சத்ரு உங்களை விட்டு விலகி இருப்பானாக ஆமென் இல்லை நான் ஆண்டவருக்காக போராட போறேன்னு ஷாலம் மாதிரி ஆட்கள் சொல்கிறாரு நீ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அப்படி பார்க்கான் பிரச்சனையே இல்லைன்னா போர் அடிக்கும்ல அப்படின்னு அப்படி நினைக்கியா அதனால இந்த நாள் ஒரு சமாதானத்தின் ஆண்டு அவ்வளோதான் அது இது வாக்குத்தத்தமாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான் நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தை அட்டனை வச்சுருந்தாலும் சரிதான் ஆண்டவரை உயிர் தெளிந்தவொடனே சொன்ன ஒரே வார்த்தை உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பரிசுத்த வேதத்தை தியானிக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும் ஆமென் சமாதானம் இல்லை அப்படின்னா உன் ஜெபத்திலேயோ உன்னுடைய வேத வாசிப்பிலேயோ உன்னுடைய தியானத்திலேயோ குறை இருப்பதாக நீயே உணர்ந்துகொள் இது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை ஒரு நிம்மதி தருகிற ஆண்டாக இருந்தால் போதும் அதை வேணும் இதை வேணும் அப்படி இப்படி அப்பா ஆண்டவரே நிம்மதி சமாதானம் எங்கே சமாதானம் கடைசி காலமாகிவிட்டது இன்னும் இந்த நேற்று தேர்ட் வேர்ல்டு வார் தொடங்க போதுங்க என்னவாக இருந்துட்டு போதும் எனக்கு தேவை என்னுடைய தெய்வீக சமாதானத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் சமாதானத்தை நீ காத்துக்கொள்ள நீ சமாதானம் இல்லாத வேலைகளை பார்க்கக்கூடாது புதிய ஆண்டில் பாவங்களுக்கு புது வகையான பாவங்கள் வரும் எச்சரிக்கை உள்ளவதாக இருங்க உங்களுக்கு பிரியமான ஊழியக்காரர்கள் பிரியமான பாடல்கள்லாம் போட்டு ஏதாவது சலசலப்பை உண்டு பண்ணுவாங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்க முயற்சி பண்ணுங்க
அநேக போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பாவங்கள் உண்டு. தப்பி ஓடுறதுக்கு வழியை பாருங்கள். தப்பி ஓடினா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். யோசேப்பை காத்துக்கொண்ட தேவன் உங்களையும் காத்துக்கொள்வார். யோசேப்பை பாவங்களுக்கு விலகி ஓட வைத்த தேவன் உங்களையும் எல்லா பாவங்களையும் உணர்ந்து ஓட வைப்பார். உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை பிறர் காணும் வண்ணமாக உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இந்த சமாதானம் நித்தியமாக இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த வருஷம் நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறது இது ஏன் பிளஸ்ஸிங், வசனத்தின் அடிப்படையில் நான் பேசலை. ஒரு ஊழியக்காரனாய் அவருடைய என்னுடைய இந்த கொஞ்சம் பலன் இருந்தும் அவர் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியால் அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம் நிறைவாக இருக்கட்டும். உடல் பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் போட்டோம். எல்லாம் வாழ வயது மாதிரி நீங்கள் மாறணும். அதுக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டவர் சமாதானமாக இருந்தார். இது எல்லாருக்குமான வாக்குத்தத்தம். இது உங்கள் வாழ்க்கையில் நித்தியமாய் நிறைவாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சமாதானத்தை குலைக்கக்கூடிய தேவன் உங்களுக்கு வைத்திருக்க திட்டங்களை நிறைவேற்ற நீங்கள் இந்த வருடம் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே போராட்டம் தொடங்கிடும். அதுக்கு உங்களுக்கு யாரெல்லாம் ஆண்டவர் கூட கொடுத்துருக்காரோ அவங்க மேலே வச்சு டான்ஸ் ஆடி அவங்க ஆடுற ஆட்டத்தில் நம்ம நிம்மதி இழந்துருவோம். அவங்களுக்கு இருக்க பிரச்சனை தனியாக இருக்கும்போது அது தெரியாது. இப்போ ஃபேமிலி மேன் கேட்டால் தெரியும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அது இவனுக்கு வந்த மாதிரி, இவன் ஆஸ்பத்திரி ஓடணும், அதை கவனிக்கணும், இதை கவனிக்கணும், இம்பேக்ட்ஸ் ரைட்டா. அதனால் உங்களை சார்ந்தவர்களும் சமாதானமாக இருந்தால் தான் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும். அப்புறம் ரெண்டாவதாக ஆசீர்வதிக்குது உங்கள் குடும்பங்களையும் உங்களோடு இந்த ஆண்டவர் கொடுத்த திட்டத்தில் பயணிப்பவர்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மேலும் அவர்கள் சமாதானமாக இருந்தால்தான் நீ சமாதானமாக இருக்க முடியும். தாய் தகப்பன், உன்னுடைய உறவினர்கள், சகோதர சகோதரிகள், கூட ஆண்டவர் கொடுத்துருக்க உறவுகள், இது எல்லாமே சமாதானமாக இருந்தால்தான் நம் சமாதானமாய் பயணிக்க முடியும். இல்லை என்றால் போராட்டமான வாழ்க்கைக்குள் இந்த புது வருடம் இந்த மாதிரியான சமாதானத்தை தேவன் தருவாராக. ஆமேன், அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஏன்னா அப்போ தான் உனக்கு ஒரு சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும். உனக்கு தேவையான வருமானத்தை தேவன் தருவாராக, உடல் சுகத்தை தருவாராக, உறவுகளுக்குள் குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் திட்டத்தில் உன் பாதையை, உன்னுடைய காலை சரியாக எடுத்து வைக்க ஆண்டவர் அதுக்குண்டான வாசல்களை சரியாய் திறப்பாராக. ஆமேன். நீ நினைவைக்கு இது வரைக்கும் டிக்கெட் எடுத்து வச்சுருந்தா கூட அது கேன்சல் ஆகி, இது தரிசிசுக்கு டிக்கெட் எடுத்திருந்தா கூட அது கேன்சல் ஆகி, நீ நினச்சா கூட போக முடியாமல் நடுகடலில் போய் தத்தளிக்காமல் ஆண்டவர் ஹார்பரில் வச்சே உன் டிக்கெட்டை மாற்றி கானானுக்கு உன்னை அழைத்து செல்வாராக, இதுக்கு நினைவைக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு வனாந்திர பயணம். காலம் சமீபத்தாகிவிட்டது. இதை தான் 120 வருஷமாக நோவா சொல்லிகிட்டு இருந்தார். எவனும் கேட்கல. 120 வருஷமாக சொல்லியே மழை வரலன்னு இப்போ ஒருத்தர் கானான் தேசத்து ஒருத்தர் படகு இந்த இது பார்த்துருப்பீங்களா, டிவி செய்திகள்லாம் பார்க்கலையா? மிகப்பெரிய வெள்ளம் வரப்போதுன்னு ஒரு பாஸ்டர் காணால போட்லாம் செஞ்சு அதுவும் ஆள் ஏற அது விரியும்னாராம். என்ன வகையான டெக்னாலஜி! ஓடிட்டாந்தாலே, புரியுதா? நோவா சொல்லி வெள்ளம் வந்தது. இன்னைக்கு புது நோவா சொல்லி ஒன்றும் வரமாட்டுக்கு, புரியுதா? இப்படியே எல்லாரும் இஷ்டத்துக்கு சொல்லி இது நம்ம கடைசி காலம் என்று அறிவிக்கும் போது, யார் அறிவிக்க வேண்டுமோ அவங்களே அறிவிக்கும் போது கூட உங்களுக்கு உணர்வற்ற நிலையை உருவாக்கி வைத்து விட்டது டெவில், சாத்தான். ஏன்னா இவன் சொன்னால் வெள்ளம் வரல, இப்படி தான் அங்கே ஒருத்தன் சொன்னால் இவன் என்றைக்கோ உலகம் அழிஞ்சிருன்னா வரல. புரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு அப்படி ஒரு மரத்து போன சூழ்நிலைகளை எடுத்து போடுங்க. ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. பெண் கொடுத்து பெண் எடுத்து உண்டு கழித்து வாழ்ந்த காலங்களை முடித்து விட்டு தெய்வ பணிக்காக உங்கள் இரத்த சாட்சியாக வேணாலும் மறிக்கைக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு வைராக்கியம் கொண்ட ஒரு கூட்டமாக தேவன் எழும்பி உங்களையும் என்னை அழைத்திருக்கின்றார். அல்லேலூயா. நம்ம திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்படின்னா புதிய ஆண்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும் அப்படின்னா, புது வகையான பாவங்கள். உங்களுக்கு நம்ம பண்ணுறது பாவம்னே தெரியாது. அல்லேலூயா. செய்கிறது பாவம்னே தெரியாது. அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் இப்போ வந்தாச்சு.
இது பாவமே இல்லை, இது தவறே அல்ல. வேற என்ன சொல்லலாம்? இது இப்போ நீ பண்ணிட்டு இருக்க கூட ஒரு பாவம் தான். மொத்த கீபோர்டு அமைக்கி விட்டுட்டு இருக்குல்ல, பாசி ஒழுங்கா. உனக்கு ஆண்டவரை தாளந்தை கொடுத்துருக்காருல்ல, அது அவருக்கு பயன்படுத்தாமல் இருப்பதே தவறு. உடனே பேசிட்டு இருக்கவன் நீ பேசுற எப்படி வெளியே கேக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க கூடாது. ஆண்டவருக்காக வாசி, தெய்வ மகிமைக்காக வாசி. ஒரு வாசிக்கிட்டே நான் கேட்குறத சொல்கிறதையும் கேட்கணும். அப்புறம் நான் முடிஞ்ச உடனே உன்ட்ட கொஸ்டின் கேட்பேன், பதில் வரலன்னு தூக்கிடுவோம் நீ. அல்லேலூயா. அப்போ இந்த புது வருடத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பழைய விஷயங்கள் எல்லாம் மாறி எல்லாம் புதிதாக மாறட்டும். அல்லேலூயா. என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். தேவன் மகிமையாக நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த திட்டத்துக்குள், இந்த மகிமைக்குள் பிரவேசிப்போம். நீயும் நானும் மாறவில்லை என்றால், நீயும் நானும் மாற்றத்தை கொண்டு வரவில்லை, யார் கொண்டு வருவார்கள்? அல்லேலூயா. ஒரு இன்னைக்கு ஜப்பான் வேலை ஒரு டெக்னாலஜி வைஸ் அசைக்க முடியாத ஒரு கண்ட்ரி. ஒரு இடத்துல ஜப்பான் மேட்னா வேறு லெவல். ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டு அதை மொத்தமாக அழித்து எல்லாம் முடிஞ்சு நிற்கும் போது அந்த அவங்க பிரதமர் அந்த இரங்கல் கூட்டம் நடந்தது தெரியுமா? எப்படி இந்த நாடு இன்னைக்கு இவ்வளோ பெரிய நாடாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அந்த இரங்கல் கூட்டத்தில் அவர் சொன்னார், நம்ம 100 வருடம் நாம் பின்தங்கி சென்று விட்டோம். எத்தனை வருடம்? இந்த 2 குண்டு அணுகுண்டை போட்டதுனால ஜப்பான் என்கிற நாடு 100 வருடங்கள் பின்தங்கி விட்டது. இன்னும் 100 வருடங்கள் முன்னோக்கி போக முடியாது. அன்னைக்கு கதிர்வீச்சை ஹேண்டில் பண்ண கூட ஒரு டெக்னாலஜி ஒன்றும் கிடையாது. அந்த யோசிச்சு பாருங்க, 90s எப்படி. அப்போ அவர் சொன்னாரா, மாற்றத்தை அடுத்த ஜெனரேஷன்ட்ட எதிர்பார்க்க முடியாது. நாம் இல்லை என்றால் யார்? இன்று இல்லை என்றால் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாராம். அதே கேள்வி தான் அடுத்த ஊழியக்காரர்கள் வருவார்கள், அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க, அவங்க இதுக்கு அப்புறம் ஆண்டவர் வருகைக்காக. இந்த கதையே கிடையாதுன்னு அன்னைக்கு ஜப்பானில் குண்டு போட்ட கதை தான். ஐயா, நாம் இல்லை என்றால் யார்? இன்று இல்லை என்றால் எப்போது? இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இன்று நான் உமக்காக வைராக்கியமாக நிற்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க போகிறேன். எனக்குள்ள அநேக பலவீனங்கள் உண்டு. உன் பலவீனங்களை சொல்லி சொல்லி சத்ரு என்ன சொல்லுவான்னா, நீ தகுதி இல்லாதவன்மா. பரவாயில்ல, உன் இருக்கிற பலவீனத்தோடைய வா, ஆண்டவர் உனக்கு பலத்தை தருவார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். நான் சொல்றது திருப்பியும் அதே தான். இன்று இல்லை என்றால் என்று, நீயும் நானும் இல்லை என்றால் யார்? இன்னைக்கு அந்த காரியத்தை தேவன் இந்த புதிய ஆண்டில் நம் மத்தியில் கொழுந்து விட்டு எரிய செய்வாராக. ஆமென். அப்படிப்பட்ட வாலிபர்களை தேவன் எழுப்புவாராக. அந்த மிஷினரி கதைகளை படிக்கிறோம், இந்த இவருடைய கதைகளை படிக்கிறோம். அவர் வந்தார், இதை பண்ணார், இவர் வந்து தான் இந்த ஊழியங்கள் திருநெல்வேலியில் இவர் வந்தார், அவர் வந்தார். எப்பா, நம்ம வந்ததுனால இந்த உலகத்தில் என்ன நடந்தது? நீ உனக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தியதுனால இந்த உலகத்தில் என்ன மாற்றத்தை நீ கொண்ட? இந்த புதிய ஆண்டில் இதை சிந்தித்துப்பார். ஒரு கிறிஸ்தவனாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் நீ, அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நீ தேவனுக்கு என்ன செய்ய போகிறாய்? வாக்கு தத்தங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கோம். அது என்ன சொல்றது? அது இன்னைக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி ஆகி போச்சு. வாக்கு தத்தங்களுக்கு நீ அலையாதே. வாக்கு தத்தங்களின் தந்தை, வாக்கு தத்தங்களின் கடவுள் அவர். மற்ற கடவுள் மாதிரி சும்மா வந்ததை பூவை போட்டு பார்த்துட்டு நீ அதை எடுத்துட்டு போய் இதை எடுத்துட்டு போ கடவுள் கிடையாது. இவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார் என்றால் கொடுத்தது தான். நீ காலதாமதம் என்னாலும் உன்னாலும் ஏற்படலாமே ஒழிய அழைத்த அழைப்பும் கிருபையின் வரங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நான் உண்மை இல்லாதவன். மனிதர்களை கொண்டு நீ தேவனை அளந்து பார்க்காத. இன்னைக்கு அப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டனால நீயும் நானும் தேவனுக்குள் வைராக்கியமாக எழுந்து நின்று தேவன் யாருன்னு ஏதோ ஒரு பாட்டு பாடு, அவை மகிமைப்படுத்திடுவார், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் பாட்டு வருங்களா? நீலாம் ஒன்றும் மகிமைப்படுத்த வேண்டாம். உனக்கு ஆண்டவர் கொடுக்க ஆசீர்வாதத்தை வச்சுட்டு நீ ஒழுங்காக இருந்தனா ஆண்டவரே மகிமைப்படுத்துவார்.
இவர் வந்து ஆண்டவர் இவரை மகிமைப்படுத்துவாராம். தேவையே இல்லை. நீ நல்லா இரு, ஆசீர்வாதமா இரு, நீனே மகிமையா அடுத்தவன் பார்க்குறவன் தேவனை மகிமைப்படுத்துவான். கானானுக்குள்ள போறாங்க, வேவு பார்க்க போறாங்க. அப்போ அந்த விபச்சாரம் பண்ற அந்த ஸ்திரீ வீட்டில் இவங்க இருக்காங்க. அவ சொல்றா, உங்க கடவுளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க எப்படியும் கானானை அடிச்சு தோஷம் பண்ணிடுவீங்க, நீங்க வரும்போது என்னை தயவுசெய்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்திருப்பா. இதுல வந்து இஸ்ரவேலர்கள் வந்து கானான்ல போய் பிரசங்கம் பண்ணாங்களா, துண்டு சீட்டு கொடுத்தானுங்களா, என்ன பண்ணானுங்க? ஒன்றும் பண்ணல. இஸ்ரவேலராக போய் கொடுத்தாங்களா பிக் நோட்டீஸ், வீதிகளில் நின்று பிரசங்கம், எங்களுடைய கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா, செங்கடலை பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு போக செய்தார், எரியோ கோட்டை உடைத்தார், ஆகா ஓகோன்னு எதுவும் பிரசங்கம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னாரா? கேள்விப்பட்டு ஆண்டவருடைய நாம மகிமைப்படும், உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களுக்கு இடம் கொடு, அதுக்கு உண்டான தகுதி உள்ளவனாய் மாறு, தேவனுடைய பிள்ளையா மாறு. முதல்ல அதுக்கு ஆசைப்படு. சமாதானம் நிற்கும். உன்னை கண்டு உன்னை பார்த்து அவன் பேசுவான், ஏய் அவன் கூட கடவுள் இருக்கார், அவன் வாயில உழாத உளுந்த எவனும் உயிரோட இல்லம்மா. புரியுதா? இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ, என்ன வசனம் பாஸ்டர்? இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் ஒருங்கி போவான். அந்த கல் மேல அவனும் அதே கதைக்கு ஆளாயிடுவான். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். உடனே இதை வசனத்தை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரங்க நீ இடிக்கிறான், அவன் உருங்கட்டும், நீ ஒழுங்கா இருப்பா, நீ தேவனோடு இருப்பா, தேவனுக்காக இருப்பா, தேவனோடு சஞ்சரிக்கும் பழக்கத்தை உண்டு பண்ணு. திருமண காரியங்கள், அதற்கு உண்டான போராட்டங்கள், அழைப்புல நிற்கிறதா உலக மார்க்கத்துக்கு நிற்கிறதா, நீ ஒரு பொய்யன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும், பார்த்துக்கலாம். ஆண்டவருக்காக மட்டும்தான் இந்த ஜீவன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவனுக்காக மாத்திரம் நீ இந்த புதிய ஆண்டில் ஒப்பு கொடுத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இது ஒரு சமாதானத்தின் ஆண்டு. இதில் நீ ஜெயம் எடுப்ப, பொருளாதாரியா நீ நல்லா இருப்ப, உன் குடும்பம் வியாதி ஈதி இல்லாமல் நல்லா இருக்கும். ஆமேன். உன் தேவைகள் சந்திக்கப்படும். மத்தேயு 21:41 இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். நானும் அதே தான் சொல்றேன். நான் என் மேலே உழுத அளவுக்கு நடந்துக்காத, என் மேலேயும் வந்து விழாத, நொறுங்கி போவாய், ஜாக்கிரதை. இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக எடுத்து நீங்கள் பிடிச்சி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சமூகத்தில் போய் அண்ணால் அழுத மாதிரி நீ அழுதா கூட உனக்கு விடுதலை உண்டு. ஆமேன். குடும்பங்களில் சமாதானம்ங்கிறது வந்து நீ எவ்வளோ உயர்வான விஷயங்களை யோசித்து வச்சிருக்கியோ அது உன் வாழ்க்கையில் நடக்கும்போது அது நிமித்தமாய் ஒரு சமாதானம் உண்டாகும். அப்பா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சமாதானமா, தெய்வீக சமாதானம். எதை கொண்டு அந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. ஆமேன். அல்லேலூயா. அந்த சமாதானம் நிறைவாக இருக்க போகிறது. இதனால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம், அவர் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இந்த ஆண்டு புதிய காரியத்தை செய்கிற ஒரு ஆண்டு. அதுதான் உன் சமாதானத்தை உனக்கு ஆண்டவர் தருகிற ஆண்டு. ஆமேன். புதிய ஆண்டுக்குள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சிங்காசனத்து மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகளை எழுது என்றார். ஆமேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்படி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டு இன்னைக்கு சமாதானத்தின் ஆவியை தேவன் உனக்கு ஊற்றுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. தம்பி மார்ட்டின் வந்து வசனம் வாசிக்கணும். அது அவருக்கு முறைமையாக கொடுக்கப்பட்ட விஷயம். இந்த வாசித்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 2 நிமிஷம் பேசி பாஸ்டர் ஜெபித்து முடிப்பார். சங்கீதம்
46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். வருடத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்க போகிறார். சங்கீதம் 46 படி, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினால் பருவங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். நமக்கு ஆண்டவர் முதலே வாக்குத்தத்தமாக சொல்லிட்டார், நீ சமாதானமாக இருப்பேன். அதான் தம்பி வாஸ்தவ. அல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம தான் அந்த நதி. ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த நாளிலும் சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்தப் போகிறார். அவர் வழி நடத்துதல் 2 கொரிந்தியர் 5:17 படி, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழமையெல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. ஆமென். உன் வாழ்க்கையில் பழசு எல்லாம் ஒளிந்தது. இன்னைக்கு அதுதான் முக்கியம். பழைய வாழ்க்கை, பழைய லைஃப் ஸ்டைல், பழைய பிரச்சனைகள், பழைய போராட்டங்கள் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நீ சொன்ன அந்த சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, நீரே எனக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்க போகிறதுனால் இன்னைக்கு இனிமேல் நான் சமாதான குறைவாக நான் இருக்க போகிறதில்ல. எந்த சூழ்நிலைகள் எனக்கு வந்தாலும் புதிய கிருபையும் புது பலனை எனக்கு நீர் ஊத்துகிறீர். அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பலங்கொண்டவனாய் நான் எழுந்து நிற்க போகிறேன். இந்த வருடம் சத்துரு என்னை விட்டு விலகி இருந்தாலே போதும். ஆமேன். சத்துரு என்னை விட்டு விலகி இருந்தாலே போதும். எந்த தொந்தரவும் வேண்டாம். உங்கள் திட்டத்துக்குள் நான் வந்து நிற்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எல்லாரும் அநேகருக்கு சில கேள்விகள், என் வாழ்க்கையில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் நடந்ததுக்கு காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்தினால்தான். துணிந்து எழுந்து நில்லுங்க. யுத்தத்தின் ஆடையை இடுப்பின் கச்சையை இறுக்கி கட்டினவர்களாய், யுத்தத்தின் ஆடைகளை தரித்தவர்களாய் தேவனுக்காக எழுந்து நிற்கிற காலம். சமாதானம் இல்லாத இந்த உலகில் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் இல்லை என்றால் யார்? இன்று இல்லை என்றால் எப்போது? யாருக்காக காத்து கொண்டிருக்கிறோம்? நீ நானும் எழுந்து காரியத்தை செய்யவில்லை என்றால் என் தேவனுக்காக, என் அப்பாவுக்காக யார் செய்வார்? இதனால் தேவன் நமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்கள் எழுந்திருக்கும் ஒரு நாளாக இருக்கட்டும். அந்த சத்ரு வெக்கப்பட்டு போகும் ஒரு காலமாக இருக்கட்டும். நன்றி இயேசுவே. நன்றி. ஹல்லேலூயா.
தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் துதி எப்போது உன் வாயில் இருப்பதாக. சகலத்தை புதிதாக்குகிறார். உன் மனவேதனைகளை மாற்றுகிறார். உன் சந்தேகங்களை எல்லாம் எடுத்து போடு. தேவன் ஒரு அடியோட அவர் சித்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கல. எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் இந்த நாள் ஒரு அறிக்கையிடுகிற நாளாய் வைத்திருக்கிறார். எழுந்து வா தேவனுக்காக. தம்பி தங்கச்சி இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த தேவனுக்காக எழுப்பி நில் வைராக்கியமான இளைஞனே. ஆமென். நீ ஒரு பலவான் கையில் உள்ள அம்பாக என்று மாறு. அந்த பலவான் கையில் அம்பா இருக்கிற நீ அது தேவனுடைய கரத்தில் இருக்க வேண்டியவன். நீ மனிதன் கரத்தில் அல்ல. ஆமென். நன்றி இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு ஒரு சமாதானமான ஒரு ஆண்டு. சமாதானத்தை உருவாக்குகிறது. இதோ நாம் தான் தேவ சமூகத்தில் அவருடைய திட்டத்திற்காக அவருடைய பரலோகத்தில் அவர் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. ஆமென். இந்த நாள் முதல் தேவ வல்லமை பூமியில் செயல்படட்டும். ஆமென். சத்துருவின் எதிர்ப்பு ஒளிந்து போவதாக. ஆமென். எல்லாரையும் பாவத்தில் விட தள்ளுகிற உலக புகழமான காரியங்களில் விட தள்ளுகிற எல்லா காரியங்களும் எப்போதே மாறுவதாக. ஆமென். எது பாவம் என்று தெரியாத ஒரு சந்ததியை சத்துரு உருவாக்கி வைத்திருக்கிறார். மறத்து போயிருக்கிற போதையில் உருண்டு கொண்டிருக்கிற அந்த சந்ததியை இப்போது தேவ ஆவியானவர் மீட்டெடுப்பாராக. ஆமென். அந்த ஆத்துமாக்களுக்காக உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நீரும் மண்மலை வெளிப்படுத்துகிற நாட்களில் அவர்கள் மனம் திரும்பி இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து பின்னாடி அதே வைராக்கியத்தில் வருவார்கள். நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதாக. ஆமென். உம் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். உம் சித்தம் எப்போதே நிறைவேறட்டும். முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திறமை அல்ல, எங்கள் பலன் அல்ல, எங்கள் பராக்கிரமம் அல்ல, எங்களுடைய எதுவுமே உங்களுடைய வார்த்தைகளை சொல்லவோ நம்ம அழைப்புக்கு தகுதி அடையவோ எங்களுக்கு தகுதியே கிடையாதப்பா. ஆனால் உங்க கிருபை மாத்திரமே எங்களை அழைக்கிறது. கிருபை மாத்திரமே எங்கள் மேல் ஊற்றும். நீர் எதுக்கு அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. உமக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். Thank you Jesus. Thank you Daddy. Hallelujah. Amen. தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சமாதானம் உண்டாகும்படியாக என்னதுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, வியாதியோடு இருப்பவர்கள், பலவீனமோடு இருக்கிறவர்கள், இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறது. ஆமென். தேவ மகிமை உங்களுக்கு ஒரு விடுதலை தரப்போகிறது. ஒரு மகிமை. ஆமென். ஒரு மகிமை எல்லா தடையிலும் போட முடிகிறது. ஆமென். தேவ சமாதானம் நிறைவாய் ஆராதனையில் ஆமென் ஊற்றப்படுகிறது. சமாதானம், தெய்வீக சமாதானம் நித்தியமாய் தங்கியிருப்பதாக. பொருளாதார தடைகள், ஆமென், வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்போதே மாறி போவதாக. ஆமென். Thank you Jesus. Thank you wonderful God. நீர் மகிமையாய் நடத்த முடியாது. ஆமென். சகலத்தை புதிதாக்குகிறீர். ஆமென். சூழ்நிலைகள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுதலாய் முடிகிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வருகிறது. ஆமென். Hallelujah. Thank you Jesus. Thank you wonderful God. Hallelujah. Amen. Thank you Jesus. தேவனுக்காக எழுந்து நீ இல்லை என்றால் யார்? இன்று நீ எழும்பி நிற்க வேண்டால் எப்போது? தேவனுக்காக எத்தனை காலம் அவர் காத்து கொண்டிருப்பார். இருக்கும் பலத்தோட வா, இருக்கும் பலத்தோட வா. ஆண்டவர் Thank you Jesus. Thank you wonderful God. Amen.
ஒவ்வொருத்தர் மேலும் ஒரு அபிஷேக தைலத்தை நிறுவத்துவப்பா. முன்குறிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இடத்துல வந்து தரித்து நிற்கட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைக்கு வெறுமையாக்கியிருக்கலாம், சோதனை உண்டாக்கியிருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தின் ஆவியை ஊட்டும். ஆமென். நன்றி இயேசுவே. Thank you wonderful God. பரிசுத்த ஸ்தலத்தில் நன்றி இயேசுவே. Thank you, thank you, Lord. நன்றி இயேசுவே. இந்த புதிய ஆண்டு நாங்கள் ஜெயமெடுப்பதன் மூலம் நீர் ஜெயமெடுக்கிற ஆண்டா இருக்கிறோம். தேவன் ஜெயமெடுக்கிற ஆண்டு இது. பரலோகம் ஜெயமெடுக்கிற ஆண்டு இது. பரலோகத்தின் திட்டம் நிறைவேறுகிற ஆண்டு இது. இயேசு நாமத்தில் இதை அறிக்கையிடுகிறேன், அறிவிக்கிறேன். ஆமென். ஹalleluya. நன்றி இயேசுவே. ஹalleluya. ஆமென். Thank you Jesus. Yes. Thank you, Lord. ஆவியானவரே, thank you, Lord. Thank you, Jesus. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானுடைய மகிமை. எஸ், ஒவ்வொரு நாளும் தகப்பனே இது வரைக்கும் எங்களை தாங்கி இருக்கிறீர், எங்களை ஏந்தி இருக்கிறீர், எங்களை சுமந்து இருக்கிறீர், எங்களை தப்பு வைக்க பண்ணிருக்கிறீர். ஆவியானவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ், இம்மட்டும் நடத்தின எபினேசர், இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்தவர். ஆவியானவரே, இனியும் நீங்க தாங்கி எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற தெய்வம் தகப்பனே. யாரெல்லாம் அழுகையோடு, விண்ணப்பங்களோடு, கண்ணீரோடும், வேதனையோடும், துக்கங்களோடும் தகப்பனே, அவமானத்தோடும், நிந்தனையோடும், புலம்பலோடும், கண்ணீரோடும் இருக்கிறாங்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த ஆண்டுல நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்கப்பா. எஸ், நீங்க சொன்னீங்க என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ எஸ் அவன் அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் சொன்னீங்கப்பா. எஸ், தேங்க்யூ லார்ட். அந்த வார்த்தையின் படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை காண செய்யுங்க. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சி அடைய செய்வீராக. அவருடைய துன்பங்களை எல்லாம் மாற்றி ஆனந்த கலிப்பையோட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்க நிறைவேற்றுவீராக தகப்பனே. வெட்கங்களை அனுபவித்து வந்த சகல தேசங்களிலும் எஸ் அவருடைய இரண்டத்தனையான பலனை காண பண்ணுங்கப்பா. வெட்கங்களை எல்லாம் மாற்றி தகப்பனே மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினால இரட்டிப்பான நன்மைகளினால நிரப்பி அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தகப்பனே நித்தமும் தகப்பனே நீங்க நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நித்தமும் நடத்தி ஆத்மாவை தேற்றி எலும்புகளை எல்லாம் நிறமுள்ளதாக்கி தகப்பனே வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல நீர் ஆச்சலான தோட்டத்தை போல நீங்க வாழ பண்ணுகிற தயவுக்காக நன்றி சொல்லு. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் அசைவாடுகிறார். நாம மாத்திரம் மையப்பட்டு இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தின் வல்லமைகளுக்கு இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டு வருது நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஊழியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.